இருகுழை கோமலம் தால் புஷ்பராகம் இரண்டு கண்ணும் குறுமணி நீளம் கைகள் கோமேதகம் நகம் கோர் வைரம் திருநகை முத்து கனிவாய் மோகனம் சிறந்தவள்ளி மரகத நாமம் திருவேணியும் பச்சை மாணிக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பணம். இந்த பணம் சம்பாதிக்கிறதும் இந்த மக்கள் எல்லாம் ஓடிட்டு இருக்கோம். கடல் கடந்து போறோம், வெளிநாடுகளுக்கு எப்படி சம்பாதிக்கிறோம், இங்கிருந்து சம்பாதிக்கிறாங்க. அது ஜாதக ரீதியா பாத்தீங்கன்னா, பொதுவா லக்னாதிபதி 6, 8, 12 சம்பந்தப்பட்ட ஜாதகர் பிறந்த ஊரை விட்டு தேசத்தை விட்டு வெளிநாடு சென்று வெளிநாடு செல்வார். ஆனா அங்க 2ஆம் இடமும் குருவும் சம்பந்தப்படும். அதாவது லக்னாதிபதி 6, 8, 12 நின்று 2ஆம் இடத்தினுடைய அதிபதியோ அல்லது தனக்காரகன் குருவின் தொடர்பு ஏற்படும் போது கண்டிப்பாக வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பை அந்த ஜாதகம் பண்ணுது. சரி, இது இல்லாம ஒரு சில பேர் இந்த பிறந்த தேசத்திலே, பிறந்த ஊர்லயே, பிறந்த நாட்டிலே சம்பாத்தியம் பண்ணி கோடீஸ்வரர் ஆகிறார். அதுக்கு என்ன கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது, 2ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியோடு சம்பந்தப்படும் போது அங்க லக்னாதிபதியும் சம்பந்தப்படும். 2, 10, 1 சம்பந்தப்பட்டதுன்னா அந்த ஜாதகர் தொழில் மூலம் வருமானத்தை அடைவார் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே லக்னாதிபதி 6ஆம் இடத்துக்கு போனாவே வெளியிடத்தில் சென்று சம்பாத்தியம் பண்ணுவதுதான் சிறப்பு. இங்க இருந்து சம்பாத்தீங்கன்னா ஒரு பைசாவுக்கு உதவாது, மிச்சம் இருக்காது. நீங்க சாப்பிடலாம், சம்பாதிக்கலாம், செலவு பண்ணலாம், அவ்வளவுதான். ஆனா மிச்சமாயி நீங்க வீடு, காரு, பங்களா அப்படி நிறைய உயர்நிலை வாழ்க்கை வாழணும், ரொம்ப லக்ஸரி வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நீங்க நிறைய பொருள் ஈட்டணும் அப்படின்றத நம்முடைய ஜோதி சாஸ்திரம் சொல்லுது. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அமைப்புல சரி, பணத்தை எப்படி வரவழைக்கணும், அது உட்கார்ந்தா வந்துடுமா? ஒரு சில மந்திரங்கள் இருக்குது பணம் வர்றது. உதாரணமா குபேர மந்திரம் இருக்குது. அந்த மந்திரம் சொன்னா பணம் வந்துருமானா வராது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மந்திரங்களை உச்சாரணம் பண்ணிக்கிட்டே நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும். இன்னொன்னு, முழுமையான நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த மந்திரங்கள் மூலியமாகவும் பணம் வரும். உதாரணமா புரோகிதர் என்ன பண்றாங்க, மந்திரம் தான் சொல்றாங்க, பணம் வருது இல்லையா? அதுபோல இந்த முழு நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அந்த காரியம் வெற்றி பெறும். சரி, நம்ம இந்து மதத்துல பாத்தீங்கன்னா பணத்துக்கு ஒரு கடவுள், பதவிக்கு ஒரு கடவுள், நலத்துக்கு ஒரு கடவுள், நன்மைக்கு ஒரு கடவுள். அதே போல ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம தனித்தனியா பார்ட்டா இந்த டிபார்ட்மெண்ட் உனக்கு, இந்த டிபார்ட்மெண்ட் உனக்குன்னு சொல்லி நம்ம அரசாங்கத்துல பிரிக்கிற மாதிரி தெய்வங்களும் நமக்கு அரசாங்கம் எப்படி பிரிச்சிருக்குதோ அதே போல டிபார்ட்மெண்டோட இருக்கு. உங்களுக்கு பயம் இருக்குதா, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஜோசியர்கள். அதுக்கு என்ன காரணம்னா, பயத்தை போக்க வல்லவர், அசாத்தியம் சாதகம் சுவாமின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பெரிய வேலையை கூட சாதாரணமா செஞ்சிருவாராம் ஆஞ்சநேயர். அதனால பயம் உள்ளவர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம். அதே போல பணம் வேணும் அப்படின்னு நினைச்சவங்க யாருக்கு போல, யாரு எந்த சாமி கும்பிடுறது அப்படின்னா, பணத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னா மகாலட்சுமி. அப்ப அந்த பெருமாள் வழிபாடு பண்ணும் போதும், மகாலட்சுமி வழிபாடு பண்ணும் போதும் பண பிரச்சனை தீரும். ஆனா நம்பிக்கை செய்யணும். நீ மட்டும் ஏனோ தொடர்ந்து போனோம்னா சரி வராது. அதனால இல்ல சார், நான் பைரவர் வழிபாடு பண்றேன், பைரவர் சொர்ண ஆகர்ஷண பைரவர் கும்பிட்றேன்னா கும்பிடுங்க, தப்பில்லை. அதுவும் பணத்துக்கு இருந்தான தெய்வம் தான். அதே போல நான் லட்சுமி நரசிம்மரை கும்பிட்றேன், கும்பிடுங்க, தப்பில்லை. அதுவும் பணத்துக்கு உண்டான தெய்வம் தான். அப்ப பணம் வேணுன்றவங்க லட்சுமி சம்பந்தப்பட்ட கடவுளை வழிபாடு பண்ணும்போது இந்த மாதிரி பண பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு வரலட்சுமி பதில் சொல்லுவாங்க. மகாலட்சுமி தியானித்து நீங்க யாகம் பண்ணலாம், வேள்விகள் பண்ணலாம், அதே போல வழிபாடுகளை பண்ணலாம். மகாலட்சுமி அதாவது பெருமாள் கோயிலுக்கு போகலாம். பெருமாள் கோயில்ல தாயார் இருப்பாங்க, அவங்கள போயிட்டு வழிபாடு பண்ணலாம். தாமரை மலர் கொண்டு வழிபாடு பண்றது இன்னும் விசேஷம். தாமரை மலர் கொண்டு மலரால அர்ச்சனை பண்ணீங்கன்னா செல்வாக்கெல்லாம் நல்ல வளர்ச்சியாகும். இது பொதுவா பணத்துக்கு உண்டான கடவுள்னு பார்க்கும்போது மகாலட்சுமி, குபேரர், அதே போல சொர்ணாகர்ஷ்ண பைரவர், லட்சுமி நரசிம்மர், இப்படி தெய்வங்களை நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்காங்க.
இவங்க வழிபாடு பண்ணலாம். கண்டிப்பா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வந்து 2வது நட்சத்திரத்துக்கு போகலாம். இதே உதாரணமா அனுச நட்சத்திரம் வச்சுக்கலாம், கேட்ட நட்சத்திரத்துக்கு போய் வழிபாடு பண்ணலாம். இவங்க ஜென்ம நட்சத்திரம் போறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா நீங்க அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா குறைஞ்சது ஒரு 24 நிமிஷமாவது அந்த கோயில்ல, ஒரு நாளைக்கு நேரமாவது அந்த கோயில்ல உட்கார்ந்து வந்தீங்கன்னா அந்த தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவான உடம்புக்கிற எண்ண அணைகள்லாம் உங்களை வந்து அந்த விடையை போயிடும். இப்போ உதாரணமா ஒரு தீக்குச்சி இல்லாம, நெருப்பு இல்லாம ஒரு பேப்பரை பத்த வைக்கணும், ஒரு தீ மூட்டணும் அப்படின்னா நீங்க என்ன குவிலன்ஸ்னு ஒன்று இருக்கு. சூரிய ஒளியில ஒரு பேப்பரை கீழே வச்சுக்கிட்டு அந்த குவிலன்ஸை காட்டிங்கன்னா அந்த குவிலன்ஸ் என்ன பண்ணோம், சூரியனுடைய ஒளி கதிர்களை எல்லாத்தையும் ஒன்னா கூட்டி ஒரே நேர்கோட்டில் ஒரு சின்ன கடுகளவு ஒரு அந்த ஒளியை கூட்டி அந்த காகிதத்தை தீப்பத்த வைக்கும். அப்ப நம்முடைய எண்ண அலைகளை ஒன்றாக சேர்த்து குவிச்சு இறைவனை கும்பிடும் போது கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல. நமக்கு வந்து என்ன வேணுமோ அந்த முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த விஷயங்களை நம்ம கடைபிடிக்கலாம். இப்போ உதாரணமா நம்ம ஜாதக ரீதியா, ஒவ்வொருத்தவங்க ஜாதக ரீதியா நம்மளுக்கு ஒவ்வொரு 12 பாவம் 12 வீடுகள் இருக்கு. ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு விஷயத்த நமக்கு ஆண்டவன் நமக்கு ஊட்டுறதா நம்ம ஜோதிடர் சொல்லுது. அதுல உங்க லக்னம் எதுவோ, நல்லா உங்களுடைய ஜென்ம லக்னம், அது ஜோசியர், நீங்க வந்து ஜோசியரா இருந்தா பிரச்சனை இல்லை, ஜோசியர் இல்லைன்னா உங்க ஜோசியர்கிட்ட போயிட்டு என்னுடைய லக்னம் எதுன்னு கேளுங்க. லக்னம் எதுன்னு கேளுங்க. அவங்க ஏதோ ஒரு லக்னம், உதாரணமா மேஷ லக்னம் சொல்றான்னு வச்சுக்க, அதுக்கு 2ஆம் இடம் தான் உங்களுக்கு பணம், தனம், பணம், வாக்கு, நேத்திரம்னு சொல்லக்கூடிய உங்க லக்னத்துக்கு ஜென்ம லக்னத்துக்கு 2ஆம் இடம் தான் பணத்தை கொடுக்கக்கூடிய இடம். இன்னொன்னு 5ஆம் பாவமும் உங்களுக்கு பணத்தை கொடுக்கும், 8ஆம் பாவமும் பணத்தை கொடுக்கும், 11ஆம் பாவமும் பணத்தை கொடுக்கும். 2, 5, 8, 11ஆம் இடங்கள் பண பரஸ்தானம்னே பேர் இருக்கு. அதனால இந்த மாதிரி இந்த உங்களுடைய இது வந்து உதாரணமா இது பணவரஸ்தானங்கள்னு சொல்லி வச்சிருக்காங்க. உதாரணமா நீங்க எந்த நாள்ல வழிபாடு பண்ணணும், எனக்கு பண பிரச்சனை இருக்கக்கூடாது, பணம் வந்து பணம் ஒரு நாள்ல உங்களுக்கு வந்துடாது. பணம் சம்பாதிப்பது எளிது அல்ல, புரியுதுங்களா? அதனால அது வந்து இறைவனை அந்த 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 அனுகிரகம் நம்முடைய ஜாதகத்துல இருந்தாதான், சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம வந்து நம்ம நிறைய விஷயங்கள் நல்லதா பண்ணும்போது நமக்கு ஆண்டவன் கண்டிப்பாக பண பிரச்சனை இல்லாம கொடுப்பாரு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி யாருன்னு பார்த்து அந்த கிரகத்தினுடைய அதிதேவதையை தேவதையை வழிபாடு பண்ணும்போது, இப்போ உதாரணமா மேஷ லக்னத்துக்கு 2ஆம் இடம் யார் அப்படின்னா, 2ஆம் வீடு வந்து பாத்தீங்கன்னா ரிஷப வீடு. அப்ப அந்த ரிஷபத்தினுடைய அதிபதி யாருன்னு பார்க்கும்போது சுக்கிர பகவான். அந்த சுக்கிரனை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போயிட்டு நீங்க வந்து மொச்சக்கொட்டை தானம் கொடுக்கலாம், மொச்சக்கொட்டையை சாப்பிடலாம். அதே போல மொச்சக்கொட்டை விவிச்சு பிறருக்கு வந்து நைவேத்தியம், சாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம். அதே போல அந்த சுக்கிரனுடைய அதிதேவதை பார்க்கும்போது பெருமாள் தான். அப்ப பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணலாம், மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம். இப்படி எல்லாம் பண்ணும்போது இது வந்து சாஸ்திரியான இந்த பரிகாரம். இதை பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு வாழ்க்கையில பணத்தட்டுப்பாடு வராது. ஒரே நாள்ல பண்ணிட்டு நான் வரான்னு சொல்லக்கூடாது. ஆனா கண்டிப்பாக விடாமுயற்சி இருந்தா கண்டிப்பாக பணம் வந்தே தீரும். அதே போல நெகட்டிவான நம்ம பணக்காரன் ஆக மாட்டோமான்ற நெகட்டிவான விஷயமே வேணாம். கண்டிப்பா நடக்கும், ஆகுன்ற அந்த உங்க பாதையில் நீங்க செஞ்சுட்டே இருங்க, கண்டிப்பா பணம் வந்துடும். அதனால இந்த வரலட்சுமி விரதம் எல்லாரும் மகாலட்சுமியுடைய அருட்கடாட்சி பெற்று வாழ்வாங்க வாழ பார்த்துக்கிட்டேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஜோதிடன் கள்ளக்குறிச்சி ஏழுமலை. வாழ்க வளமுடன். நன்றி.